இன்றைய தினம் இந்த மைதானத்தில் பனை ஓலையால் செய்யப்பட்ட கழுகு தென்னை ஓலையால் அலங்கரிக்கப்பட்ட டேங்கி ஒன்றுதான் சோழ நிலத்தைச் சேர்ந்த ஜென்சன் மற்றும் கவிதனா அவர்களிடம் இங்கே இல்ல நிறங்களிலே அங்கே நம்ம ஒருவன் நண்பர்கள் வணக்கம். தற்போது நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு வட்டாப்பளை மகா வித்தியாலயத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் வட்டாப்பளை மகா வித்தியாலயத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான இல்ல மெய்வல்லுநர் திறனாய் போட்டியானது சற்று முன்னர் ஆரம்பமாக இருக்கின்றது. விருந்தினர்கள் சிறப்பான முறையில் பேண்ட் வாத்தியத்துடன் அழைத்து வர காத்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சேர சோழ பாண்டியன் என 3 இல்லங்களுக்கு இடையிலான போட்டி மிகவும் சிறப்பான முறையிலேயும் விமர்சையாகவும் நடைபெற காத்திருக்கின்றது. பிரதம விருந்தினராக வைத்தியர் டான்சிகா, அதாவது இந்த பாடசாலையின் பழைய மாணவி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாடசாலையின் அதிபரான சாந்தி இந்திரகுமார் அவர்களின் சிறப்பான ஒழுங்குபடுத்தல இந்த விளையாட்டு போட்டி இன்றைய தினம் மிகவும் விமர்சையாக ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே நம்ம ஒரு வேண்டிய நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க முழுமையாக பார்ப்பதன் மூலம் இன்றைய தினம் வட்டாப்பளை மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற இல்ல மெய்வல்லுநர் திறனாய் போட்டியை முழுமையாக கண்டுகளிக்க முடியும். தற்பொழுது மைதானத்தில் விருந்தினர்கள் அழைத்து வரும் காட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. All are here to gathering the chief guest, principal and neighboring school principal, teachers, well-wishers, all are here to welcome our. இங்கே முதல் சுடர்னை ஏற்றி வைக்குமாறு அன்போடு நாங்கள் தேசத்தினுடைய முதன்மையான ஒரு மனிதர், அவரை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். கோதாசன் சார் அவர்களை அடுத்த சுடரை ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் அவர்களை இங்கே light the oil lamp. Teaching Hospital of Antwerp to hoist the national flag. தற்பொழுது இந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டு மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு தேசிய கொடி மற்றும் பாடசாலை கொடி, அதனைத் தொடர்ந்து இல்லங்களுக்கான கொடி அனைத்தும் ஏற்றப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது ஆசிரியர்கள் அறிமுகப்படுத்தும் நிகழ்வு ஒன்று மைதானத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஆசிரியர்களை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வு இங்கே சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலே இல்ல ஆசிரியர்கள் இல்ல நிறங்களிலே அங்கே மிளர்கின்றார்கள். அங்கே மைதானத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கு. அந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்ற நிகழ்வானது இந்த ஒலிம்பிக் சுடரை ஏற்றி வைத்து நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கொண்டு நிற்கின்றோம். இந்த சுடர் ஏற்றி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. Anostika and Master Kale Chudar. இங்கே மைதானத்திலே அந்த பொது சுடர் நமது வித்தியாலயத்தினுடைய விளையாட்டு துறை மாணவ தலைவன் தலைவியரிடையே எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே பாண்டியன் இல்லத்திடம் அங்கே ஒப்படைக்கப்படுகின்றது. அந்த பாண்டியன் இல்லத்தினுடைய விளையாட்டுத்துறை தலைவன் லக்சன் மற்றும் விளையாட்டுத்துறை தலைவி அவர்களிடம் கைமாறி அங்கே மைதானத்திலே வலம் வருகிறது.
It is the ongoing event is handing over the Pandian Illam, the Lakshan and the Sugirda. It is followed by Solan Illam, the Master Jensen and Kabitana. ஆம், அங்கே அந்த பொதுச்சுடர் சேரன் இல்லத்தைச் சேர்ந்த மானா முதல்வன் பவித்ரனிடம் கையளிக்கப்பட விளையாட்டுத்துறை தலைவி அபினியா அவர்களும் அதனை பெற்று இங்கே மைதானத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றது. All are carrying the torch with the pride and happy along the ground. அதனைத் தொடர்ந்து இங்கே சோழ நிலத்தைச் சேர்ந்த ஜென்சன் மற்றும் கவிதனா அவர்களிடம் அந்த சுடர் கைமாறி இங்கே மைதானத்திலே மிக அழகாக அந்த பொதுச்சுடர் வருகை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்படுகின்ற நிகழ்வு சட்ட விதிமுறை கேட்டுமாறு வெற்றி தோல்வியை சமமாக பயந்து கொள்வோம் என உத்தரவு கொள்கின்றோம். சத்திய பிரமாணத்தை செய்த மாணவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். Next event is the blessing address. It is now my pleasure to invite our chief guest of this event, வட்டாப்பளை மகாவித்தியாலயத்தின் 2020 ஆணிநடை. நமது மாணவ செல்வங்களினுடைய ஆணிநடை இங்கே மைதானத்தை அலங்கரிக்க காத்திருக்கின்றது. ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டு சத்திய பிரமாணம் மேற்கொண்ட பின்னர் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த அணிநடை வந்து தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. தினோஜிதா கலவல் வித்யாலயத்தினுடைய ஆசிரியர், முல்லைத்தீவு ஆர்சி பாடசாலையைச் சேர்ந்த துஷாந்தினி, இந்து தமிழ் கலவன் பாடசாலையைச் சேர்ந்த ராஜானந்தினி, கலவல் வித்யாலயத்தைச் சேர்ந்த ராகவன், குமரமலை மாவட்டத்தைச் சேர்ந்த
மைதானத்தை கடந்து செல்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து பச்சை இல்லம் சோழன் இல்லம் மாணவர்கள் இங்கே மிக கம்பீரமாக அந்த தங்களுக்கான அணிநடையை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மஞ்சள் இல்லம் சோழன் இல்லத்தை சேர்ந்த மாணவர்கள் அந்த அணிநடை நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கு. இந்த மாணவர்களுக்கான அணிவத்தினுடைய முன்னாள் உடற்கல்வி ஆசிரியரும் தற்போதைய சிலாவத்தை தமிழ் வித்தியாலயத்தினுடைய உடற்கல்வி ஆசிரியருமான சினா ஜனகர் அவர்கள் நெறிப்படுத்த அவர்களுடன் இணைந்து சோனா வினோஜிதா, ஆனா துசாந்தினி, தானா ரா ஜனந்தினி, கே ராகவன், சு கார்த்திகா, ஜி சுலக்ஷனா ஆகிய துறை சார்ந்த சிறந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் இந்த அணிநடையை மத்தியஸ்தம் வகிக்கின்ற நிகழ்வு இங்கே மைதானத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பு பெற்றோர்களே, உங்களுடைய அன்பு குழந்தைகள் இங்கே மிக சிறப்பாக இந்த மைதானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆம், ஒரு வித்தியாலயமானது தனித்துவமான விளையாட்டுக்கான பல தேசிய சாதனைகளை நிகழ்த்திய ஒரு பாடசாலை. அங்கே அந்த சாதனைகளுடைய வெளிப்பாட்டை அவர்களுடைய நாங்கள் அணிநடையினூடாக இங்கே கண்டுகொள்கின்றோம். பாடசாலையினுடைய அன்பு செல்வங்கள் அந்த அணிநடையை மிக அழகாக நிகழ்த்தி கொண்டிருக்கு. இங்கே ஒரு வட்டாப்பளை மகா வித்தியாலய தாயினுடைய மைதானம் இங்கே கண்கொள்ளா காட்சியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அணிநடையினை நமது வித்தியாலயத்தினுடைய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிறப்பான முறையிலே பார்த்து செதுக்கிய விளைவு இன்று நமது மைதானத்தின் மைய பகுதியை மிக நேர்த்தியாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மைதானத்திலே அணிநடையினுடைய நிறைவு நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம்.
அந்த அணிநடையை நிகழ்த்தி எங்கள் மாணவ செல்வங்களுக்கு உங்கள் கரங்களை ஓங்கி ஒலித்து அவர்களுக்கான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்போடு அனைத்து விருந்தினர்கள் பார்வையாளர்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி நிற்கின்றோம். முல்லைத்தீவு வட்டாப்படை மகாவித்தியாலய மாணவர்களின் ஒரு சிறந்த அணிநடையை தற்பொழுது மைதானத்தில் கண்டுகளித்திருக்கின்றீர்கள். அதனைத் தொடர்ந்து இல்லங்களுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெற காத்திருக்கின்றன. சேர சோழ பாண்டியன் என 3 இல்லங்களும் தமது இல்ல அலங்காரத்தை சிறப்பான முறையில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா மைதானத்தில் சிவப்பு இல்லத்துக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த சிவப்பு இல்லம் அதாவது பாண்டியன் இல்லம் ஒரு ரொக்கெட் வடிவில் அலங்கரித்து இருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. பாருங்க இந்த சிவப்பு இல்லம் எப்படி இந்த மைதானத்தில் காட்சி தருதுண்டு. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக காட்சி தந்துருக்குது அந்த பச்சை இல்லம் அதாவது சோழன் இல்லம். இன்றைய தினம் இந்த சோழன் இல்லம் ஒரு டேங்கி வடிவில் காட்சி தருது. ஆர்மி டேங்கி வடிவில் இந்த சோழன் இல்லம் பச்சை ஓலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தற்பொழுது இந்த மைதானத்தில் காட்சி தந்துருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் இல்லம் அதாவது சேரன் இல்லம் எப்படி காட்சி தருதுன்னு பாருங்க. ஒரு வித்தியாசமான முறையில் காட்சி தருது. அதாவது ஒரு கழுகு தனது 2 ரெக்கைகளையும் விரித்தபடி காட்சி தர மாதிரி இந்த சேரன் இல்லம் இந்த மைதானத்தில் இன்றைய தினம் அலங்கரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. அதை விட இந்த கழுகு முற்றுமுழுதாக பனை ஓலைகளால் அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்குது. உண்மையிலேயே அழகாக இருக்கின்றது. இந்த 3 இல்லங்களும் இன்றைய இந்த வட்டாப்படை மகாவித்தியாலய இல்ல மெய்வல்லுனர் திறனாய்வு போட்டியில் 3 இல்லங்களும் இந்த மைதானத்தில் எப்படி காட்சி தருது என்று தற்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த மதிப்புக்குரிய திருவாளர் திருக்குமரன் சார் அவர்களை நமது பாடசாலை சமூகம் சார்பாக இங்கே மைதானத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு 12 வயது ஆண்கள் 60 மீட்டர் ஓட்டம் அங்கே அந்த இங்கே வெற்றி படத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். 12 வயசு ஆண்களுக்கான 60 மீட்டர் ஓட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து பெண்களுக்கான 60 மீட்டர் ஓட்ட நிகழ்வு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. மீட்டர் ஓட்டம் 20 வயது ஆண்கள் ஜென்சன் பவித்ரன் ஆகிய 2 மாணவர்களும் 100 மீட்டர் ஓட்டங்கள் தற்சமயம் ஆரம்பிக்கப்படுகிறது. வெற்றி சான்றிதழ்களை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்திருப்பது நமது வித்தியாலயத்தினுடைய முன்னாள் அதிபரும் நமது பிரதேசத்தினுடைய மூத்த உறுப்பினரும் நலன் குறித்து மற்றும் கண்ணகியம்மன் நிலையத்தினுடைய முன்னாள் தலைவருமாக விளங்குகின்ற முகராசன் நடைபெற்ற விளையாட்டுகள் அடிப்படையில் இல்லங்கள் பெற்றுக் கொண்ட புள்ளிகள் இதுவரை விளையாட்டு நிகழ்வுகளிலே மைதானத்திலேயே நாங்கள் வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அழைத்து நிற்பது 18 வயது பெண்கள் கொண்டு போடுதல் முதலாம் இடம் டஸ்டினாயினி இருக்கின்றோம். தொடர்ந்து 16 வயசு பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட நிகழ்வு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட உள்ளது.
மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் டான் பொஸ்கோ அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நிகழ்வுகளை கண்டுகளிக்க வேண்டும். எங்களுடைய வித்தியாலயத்தினுடைய நடனத்துறை ஆசிரியர் திருமதி ஜஸ்வினி சிவகுமாரன் அவர்கள் இந்த இடைவெளி நிகழ்ச்சியிலே ஒரு தனித்துவமான ஆசிரியர். யாரும் சிந்திக்க முடியாத ஒரு தனித்துவமான புதுமைகளை சிந்தித்து அதை இங்கே நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு சிறப்பு ஆளுமை கொண்ட வட்டாப்பிள்ளை மண்ணினுடைய தேசிய நாயகி எங்கள் ஜஸ்வினி அவர். தற்பொழுது இந்த மைதானத்தில் ஆரம்பமாக நிகழ்வு இடைவேளை நிகழ்வு. உங்களுக்காக விருந்தளிக்கப்படுகின்றது. எங்கள் வட்டாப்பிள்ளை மண்ணானது இங்கே கடல் வளமும் வயலும் தாயாக விளங்குகின்ற இந்த கண்ணகத்தால் வயது முதிர்ந்த அந்த ஆட்சி வடிவிலே எங்களுக்காக காட்சி தந்து அருள் வழங்கிய அற்புத நிகழ்வு. ஆண்டிலிருந்து இன்று வரை கல்குட பவனியினை எமது மண் ஒவ்வொரு வருடமும் மகிழ்விக்கின்ற அற்புதம் நிறைந்த வட்டாப்பிள்ளை மண்ணுக்கு விருந்தாக நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றோம். வழிபாடுகள் நடைபெறுகின்ற மாதத்திலே நமது வித்தியாலயத்திலும் அந்த நிகழ்வு. இப்பொழுது நாம் நிகழ்வினுடைய முக்கிய கட்டத்துக்கு வந்துள்ளோம். ஆடைகளினுடைய வர்ணம் மாறுதல் இருந்து எங்கள் சிறார்கள் முற்றுமுழுதாக மாறிவிட்டார்கள். இங்கே கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் அற்புதம். பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடையாளங்களை படிமைப்படுத்தும்
இந்த இடவெளி நிகழ்வுக்காக ஆரம்பிக்கப்படும் நிகழ்வானது 16 வயசு ஆண்களுக்கான 4 தர 100 அஞ்சல் ஓட்ட நிகழ்வின் சுவட்டொழுங்கு உள்ளிருந்து வழியாக YRG மைதானத்திலே இங்கே அஞ்சல் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சோடைகளுக்கு வெளியே நின்று உற்சாகங்களை வழங்க வேண்டும். இல்லங்களினுடைய இறுதி புள்ளியை தீர்மானிக்கின்ற நிகழ்வு. உங்களுடைய உற்சாகங்களிலே தான் அந்த வெற்றி தங்கியுள்ளது. எங்கே அனைவரும் கைகளை தட்டி அந்த மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டி நான்கு தர 100 அஞ்சல் ஓட்டங்களை தொடர்ந்து களப்பஞ்சாயத்து பின்ன வர முடியுமா முன்னுக்கு போறோம் பாரு பிடிப்பா பின்னி போறோம் மச்ச மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் மிகவும் சிறப்பான முறையில் ஒரு இல்ல விளையாட்டுப் போட்டியை நடத்தியுள்ளோம். நமது பாடசாலையின் மாணவ செல்வங்கள் சிறப்பான முறையில் தங்களுடைய விளையாட்டை செய்திருக்கின்றார்கள். ஒரு மாணவனின்
ஒரு மாணவன் சமநிலை ஆளுமையுடையவனாக வளர வேண்டுமென்றால் அதற்கான ஒரு களமே இந்த விளையாட்டு மைதானம். இணைப்பாடு விதான செயற்பாட்டில் விளையாட்டு மிக முக்கியமானது.